அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு. எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நம்ம சேனல்ல 2 வருஷமா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைக்கு பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் கூடுதல் சிறப்போட தான் வந்திருக்குன்னு சொல்லணும். இந்த நேரத்துல கட்டாயமா இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். அதனால இந்த பணவசிய நேரத்தை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் இந்த சனிக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நாளைக்கு அதிகாலை 3:35 ஆரம்பமாகி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:33 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு. பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது காலையில 4:30 இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யலாம். அடுத்ததா சாயங்காலம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். நாளைய நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. நாளைக்கு 8/8ங்கிற சேர்க்கை நமக்கு வருது. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு 17ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. அதே மாதிரி இது சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட 8ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு தேதியிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்காக நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா 100% ரிசல்ட் கிடைக்கும். அதுலயும் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்துல செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் நமக்கு ஒரு கூடுதல் சிறப்போட தான் வருது. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் நாம செய்யலாம். இதுவுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பணவசிய நேரம் தினமுமே நமக்கு வரும். நம்ம சேனல்ல பஞ்சமி திதிக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நாளைக்கு 2, 3 அப்படி இல்லைன்னா 4 பணவசிய நேரங்கள் நமக்கு வரும். நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 4 பணவசிய நேரங்கள் நமக்கு இருக்கு. இதுல சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது நாளைக்கு காலையில 11:42 இருந்து 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய 48 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 48 நிமிடங்கள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 48 நிமிடங்கள் நமக்கு பணவசிய நேரமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல 8/8ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அதே மாதிரி பஞ்சமி திதியும் இருக்கு. அடுத்ததா இந்த பணவசிய நேரத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஜித் முகூர்த்த நேரத்துல இந்த பணவசிய நேரம் நமக்கு வந்திருக்கு. தினமுமே இந்த அபிஜித் முகூர்த்தம் நமக்கு வரும். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். டெய்லி நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தம் வருதோ அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தமும் வருது. இந்த அபிஜித் முகூர்த்தம் தினமும் காலையில 11:45 இருந்து 12:15 வரைக்கும் நமக்கு இருக்கு. அந்த வகையில அபிஜித் முகூர்த்தத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பணவசிய நேரம் கூடுதல் சிறப்பு. இந்த வீடியோவை பாக்குற யாருமே இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட ஞாபகமா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க.
சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சாலும் சரி, நீங்க செய்யாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கிற மாதிரி காலையில 11 மணி 42 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 8ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது பல மடங்கு பணம் நம்மளை தேடி வரும்னே சொல்லலாம். அதுலயும் பணவசிய நேரத்துல செய்யறது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா ₹1 நாணயம் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இந்த ₹1 நாணயத்தை நனைச்சு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பிரியாணி இலையில இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்துல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஃபெகு சிம்பலும் நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த பிரியாணி இலையையும் ₹1 ஏதாவது ஒரு நூல் போட்டு நீங்க கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி கூட நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே ₹1 காசு அளவுக்கு பிரியாணி இலைய ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு ₹1 காசுக்கு மேல ஃபெகு சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த ₹1 காசையும் பிரியாணி இலையையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு இதை ஒரு செலஃபன் டேப் போட்டு கூட நீங்க ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூல் போட்டும் கட்டிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி ₹1 நாணயத்தையும் பிரியாணி இலையையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு நீங்க கட்டினதுக்கு அப்புறமா இத உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 மற்றும் பிரியாணி இலைய நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. வீட்ல இருக்கீங்கன்னா பீரோல கூட வைக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த ₹1 நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு 8/8ங்கிற சேர்க்கையோட வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல வர்ற பணவசிய நேரம், அதுவும் அபிஜித் முகூர்த்த நேரத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தை உங்களுக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.